الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளினால் அவனுக்கு விருப்பமான ஒரு தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்றிவிட்டு அவனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்லெண்ணத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ஆசியும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டவனாய், அல்லாஹ்வுடைய கலாமை கற்றுக்கொள்வதுதான் உலகத்தில் மிக சிறந்த அறிவு. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய கலாமை கற்றுக்கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா மிக பிரதானமான ஒரு சூரா. ஒவ்வொரு நாளும் தொழுகையில் பல தடவைகள் ஓதுகின்ற ஒரு சூரா. அந்த அடிப்படையில் ஏற்கனவே உங்களுக்கு தொடர்பான ஒரு கையேடு வழங்கப்பட்டிருந்தது. அதிலே சூரா பற்றிய அறிமுகம், சூராவினுடைய சொல் கருத்து, அதனுடைய மொழிபெயர்ப்பு, அது இறக்கப்பட்ட பின்னணி, அது பற்றிய அறிமுகம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. இன்று உங்களுக்கு இரண்டாவது கையேடு சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய பகுதி 2 கையேடு வழங்கி வைக்கப்படுகிறது. இதிலே தான் சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கங்கள், இந்த ஃபாத்திஹாவினுடைய ஒவ்வொரு வசனமும் உணர்த்துகின்ற பாரிய விளக்கங்களை சுருக்கமாக உங்களுடைய கைகளிலும் தந்திருக்கின்றோம். தவிர்க்க முடியாத தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இன்று மல்டிமீடியாவிலே அதனை போட்டுக்கொள்ள முடியவில்லை. எனவே கையில் இருக்கின்ற உங்களுடைய அந்த கையேட்டினை அடிப்படையாக வைத்து நீங்கள் கற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த சூராவினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால், இந்த சூரா எவ்வளவு சுருக்கமான ஒரு சூறாவோ அதே அளவு விரிவான ஒரு சூரா என்றுதான் இதனை சொல்ல வேண்டும். கருத்துக்கள் தான், வசனங்கள் தான் சுருக்கமாக இருக்கிறதே தவிர அது பேசுகின்ற கருத்துக்கள் ஆழமானவையாக இருக்கின்றன. ஒட்டுமொத்த முழு குர்ஆனுக்குமான விளக்க உரையாக இந்த சூரா அமைந்திருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூறாவை ஓதும்படி எங்களுக்கு பணித்திருப்பது. அதனால் தான் இந்த சூறாவிலே நாங்கள் கேட்கின்ற இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று நாங்கள் கேட்கின்ற அந்த பிரார்த்தனை, யா அல்லாஹ் எங்களுக்கு நீ நேரான வழியை காட்டுவாயாக என்று நாங்கள் கேட்கின்ற போது அதற்கு அல்லாஹ் தஆலா தாலிகல் கிதாபுல் லா ரைப ஃபீஹி, இதுதான் வேதம், நீ கேட்ட நேர்வழி இதோ உனக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த குர்ஆனையும் எங்களுக்கு பரிசாக தருவதாக இந்த சூரா உணர்த்துகின்றது. இந்த சூறாவின் முதலாவது நாங்கள் எல்லா சூறாக்களையும் ஓதுகின்ற போது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் தேடிவிட்டு ஓதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஃபைதா கரஅத்தல் குர்ஆன் ஃபஸ்தஇஸ் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், நீங்க குர்ஆனை ஓத ஆரம்பிச்சா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே கட்டளையிட்டு இருக்கின்றார். எனவே தான் நாங்கள் குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது அஊது சொல்லி ஓதுகின்றோம். இந்த அஊதினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷபிக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று கூற வேண்டும். அப்ப சபிக்கப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இது தொடர்பாக குர்ஆனிலே ஏராளமான வசனங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. 7வது அத்தியாயத்தின் 200வது வசனம், 23வது அத்தியாயத்தின் 97, 98வது வசனம், 41வது அத்தியாயத்தின் 36வது வசனம் போன்ற வசனங்களில் எல்லாம் இதே கருத்தை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். நீங்க ஷைத்தாண்ட தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க, ஷைத்தானிடமிருந்து உங்களை விடுதலை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷைத்தானுக்கும் இடையிலே தோன்றிய பகைமை மிக கடுமையானது. அதனை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மிக விரிவாக சொல்லிவிட்டு எச்சரித்து சொல்கின்றான், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கிறான், நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு பகைவனாக இருக்கிறான். ஆகவே நீங்களும் அவனை பகைவனாகவே கருதுங்கள் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கின்றோம்.
நிச்சயமாக ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் பகைவனாக இருக்கிறான். எனவே நீங்களும் அவனை பகைவனாக கருதுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். மேலும் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்திலே கேள்வி எழுப்புகிறான், என்னை விடுத்து ஷைத்தானையும் அவனுடைய சந்ததியிலேயுமா நீங்கள் நண்பர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள், அவர்கள் அல்லவா உங்களுடைய பகைவர்கள் என்று அல்லாஹ் தஆலா மிக கடுமையாக ஷைத்தானை நம்முடைய எதிரியாக பகைவனாக சுட்டிக்காட்டுவதை நாங்கள் குர்ஆனிலே பல இடங்களிலே பார்க்கின்றோம். எனவே குர்ஆனை ஓதுகின்ற போது சில நேரம் அல்லாஹ் எங்களுக்கு சொல்கிறான், உங்களை வழிகெடுத்து விடுவான். குர்ஆனை ஓத போகின்ற போது கூட ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விடுவான். எனவே சபிக்கப்பட்ட ஷைத்தானிடம் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். என்னுடைய மார்க்கை விடயங்களிலும் சரி, உலக விவகாரங்களிலும் சரி, ஷைத்தான் எனக்கு இடர் அளிப்பதிலிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் என்பதுதான் இதனுடைய பொருள். அந்த பொருளை உணர்ந்து நாங்கள் அவ்வாறு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனைத்தான் அரபு மொழியிலே இஸ்திஆதா என்று சொல்வார்கள். அஊது பில்லாஹ் என்று சொல்வது இஸ்திஆதா, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது ஹம்து, புகழ்தல், அல்லாஹ்வை தஸ்பீ செய்தல். சுப்ஹானல்லாஹ்ங்கிறது தான் தஸ்பீ, அல்ஹம்துலில்லாஹ்ங்கிறது தஹ்மீத். அத மாதிரி அஊது பில்லாஹ் என்று சொல்வது இஸ்திஆதா, அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவது. எனவே எல்லா விதமான தீங்குகளிடமிருந்தும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகின்ற அந்த இஸ்திஆதாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அரபு மொழியிலே ஷைத்தான் என்ற சொல் ஷதன என்ற சொல்லில் இருந்து பிறந்து வந்தது. ஷதன என்று சொன்னால் அரபிலே இருக்கக்கூடிய கருத்து என்ன என்றால் தொலைவிலே இருக்கிறான் என்பது பொருள், தூரத்திலே இருக்கிறான். அப்ப ஷைத்தான் என்ற சொல்லுக்கு கருத்து என்னவென்றால் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் அல்லாஹ்வுடைய ஆற்றலை விட்டும் அல்லாஹ்வுடைய அன்பை விட்டும் தூரப்படுத்தப்பட்டவன் என்பதுதான் இந்த ஷைத்தான் என்ற சொல்லுக்கு அடிப்படை மொழிக்கருத்திலே இருக்கின்ற பொருளாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நன்மைகள் கை கட்டாத தூரத்தில் இருக்கின்ற ஒருவன் தான் இந்த ஷைத்தான். அரபிகள் தங்களுடைய வழக்கத்திலே முரண்பட்டு மாறு செய்து அடம்பிடிப்பவர்களை ஷைத்தான் என்று சொல்வார்கள். பொதுவாக ஷைத்தான் என்று சொல்வார்கள். ஷைத்தாண்ட வேலை பார்க்கிறேன்னு சொல்வார். அதாவது முரண்டு பிடிக்கிறார். அடங்காதாக்களை இவ்வாறு ஷைத்தான் என்று எச்சரிக்கின்ற ஒரு பழக்கம் அரபிகளிடத்தில் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கூட உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது. ஒரு நாள் துருக்கி நாட்டு குதிரை ஒன்றை அவர்கள் வாங்கி அதிலே பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது வளமையான அரபு குதிரைகளை போன்று அல்லாமல் கடுமையான மிடுக்கோடு பெருமையோடு இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதனை கடுமையாக கண்டித்தும் கூட அதனுடைய மிடுக்குத்தனம் மேலும் மேலும் அதிகமாக இருந்தபோது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கோபம் வந்து இறங்கி சொன்னார்கள், என்னை ஒரு ஷைத்தானின் மீது நீங்கள் உட்கார வைத்து விட்டீர்கள் என்று அந்த குதிரையை ஷைத்தான் என்று ஓமித்ததாக ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறது. அப்படி அரபிகள் அடங்காத குதிரைகளை விலங்குகளை குறிப்பதற்கும் ஷைத்தான் என்ற பாவனையை பாவித்திருக்கிறார். எனவே ஷைத்தான் என்பவன் அல்லாஹ்வுக்கு அடங்காதவன், அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரப்படுத்தப்பட்டவன் என்பதுதான் அதனுடைய பொருள். ரஜீம் என்ற இந்த சொல்லை பொறுத்தவரையிலே அதற்கும் அதே கருத்து தான். ஏற்கனவே ஷைத்தான் என்றாலே தூரப்படுத்தப்பட்டவன். ரஜீம் என்று சொன்னால் உண்மையில் ரஜம என்ற அந்த சொல்லுக்கு விரட்டுதல் என்ற கருத்து இருக்கிறது. விரட்டப்பட்ட ஷைத்தான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ன கருத்து? விரட்டப்பட்ட துரத்தி அடிக்கப்பட்ட ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் தான் அல்லாஹ்விடம். எதை விட்டும் துரத்தி அடிக்கப்பட்டவன்? அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் துரத்தி அடிக்கப்பட்டவன் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. 15வது அத்தியாயத்தினுடைய 17, 18 வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், விரட்டப்பட்ட ஒவ்வொரு ஷைத்தானிடம் இருந்து வானங்களை நாம் பாதுகாத்தோம். திருட்டுத்தனமாக வானவர்களின் உரையாடல்களை ஒட்டு கேட்கும் ஷைத்தானை தவிர அந்த ஷைத்தானையும் சுடர் வீசும் தீச்சுவாலை பின்தொடர்ந்து விரட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வானத்திலே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு சில கட்டளைகளை விடுவான். மலக்குமார்கள் அந்த கட்டளைகளை எடுத்துக்கொண்டு டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருப்பார்கள், கலந்துரையாடி கொண்டிருப்பார்கள். என்னென்ன விடயங்களை இன்று செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய பணிகளை பிரித்துக் கொண்டிருக்கின்ற போது இந்த ஷைத்தான்கள் வானத்தின் ஒரு பகுதிக்கு சென்று அங்கே ஒட்டு கேட்டுக் கொண்டிருக்கும். அந்த ஷைத்தானை விரட்டுவதற்காக அல்லாஹ் எரிகற்களை கொண்டு அந்த ஷைத்தான்களை விரட்டுகிறான் என்று இந்த குர்ஆன் வசனம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஷைத்தான் எல்லா விதத்திலும் விரட்டப்பட்டவன், அவன் எங்களுடைய எதிரி, அவனை நாங்கள் தூரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனங்கள் எங்களுக்கு சொல்கின்றன. அடுத்ததாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்குரிய விளக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற போது குர்ஆனிலே சூரத்து தௌபாவை தவிர மற்ற 113 சூறாக்களையும் ஓதுகின்ற போது பிஸ்மி சொல்லித்தான் ஓத வேண்டும். ஆனால்
அல் குர்ஆனினுடைய 9வது அத்தியாயமான சூரத்து தௌபாவை ஓதுகின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லக்கூடாது. அதனை அடுத்த சூறாவோடு இணைத்து நாங்கள் ஓத வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். எனவே பிஸ்மி இல்லாமல் ஆரம்பிக்கின்ற ஒரே ஒரு சூரா சூரத்து தௌபா. அதே மாதிரி 2 பிஸ்மி இடம்பெறுகின்ற ஒரு சூறாவும் இருக்கிறது. குர்ஆனிலே 2 பிஸ்மி வரும். ஆரம்பத்தில் ஒரு பிஸ்மியை சொல்லி நாங்கள் அந்த சூறாவை ஓதுவோம். இடையிலே ஓதிக்கொண்டு போகின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று வரும். அது சூரத்து நம்ல். சூரத்து நம்லிலே தான் 2 பிஸ்மி இடம்பெறும். சூரத்து தௌபாவிலே எந்த ஒரு பிஸ்மியும் நாங்கள் சொல்வதில்லை என்ற ஒரு சுன்னாவையும் நாங்கள் பார்க்கின்றோம். பிஸ்மி சொல்வதை அரபிலே எப்படி சொல்வார்கள்? பஸ்மலா என்று சொல்வார்கள். பஸ்மலா பஸ்மலா என்றால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுதல். இஸ்திஆதா என்றால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுதல். அப்ப அந்த பஸ்மலா கூறுவது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. எப்போதும் நல்ல காரியங்களை, முக்கியமான காரியங்களை ஆரம்பிக்கின்ற போதெல்லாம் பிஸ்மில்லா என்று சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். தூங்க போகும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா. சாப்பிட ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில்லா. சாப்பிடும்போது பிஸ்மியை சொல்ல மறந்தால் பிஸ்மில்லாஹி அவ்வலஹு வாஹ்ரஹு. வீட்டை விட்டு வெளியேறி சொல்லுகின்ற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். அப்ப எந்த ஒரு காரியத்தை செய்கின்ற போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்ய ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில்லா சொல்ல வேண்டும். அப்ப பிஸ்மில்லாவோடு தான் ஆரம்பித்திருக்கிறார். அப்ப பிஸ்மி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பின்னி பிணைந்த உண்டு. எல்லா சந்தர்ப்பத்திலேயும் பிஸ்மி சொல்லி பழகுகின்ற ஒரு வழக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேச்சை ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வேலைகளை ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாடங்களை ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எனவே இது எங்களுடைய வாழ்க்கையில் இணைந்த ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27வது அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் உள்ள பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வசனம், அந்த 2 பிஸ்மி இடம்பெறும் என்று சொன்னேன். அந்த 2வது பிஸ்மி வரக்கூடிய அந்த சூறாவிலே அந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வசனம் இறங்கும் வரைக்கும் பிஸ்மி சொல்லி குர்ஆனை ஓதுகின்ற வழக்கத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு தெரியாது. பொதுவாக சும்மா தான் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தோம் நாங்கள். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா 27வது அத்தியாயத்தினுடைய இந்த 30வது வசனத்தை அல்லாஹ் இறக்கியதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சூறாவையும் பிரிப்பதற்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னார்கள் என்று சொல்கிறார். அப்ப இது இடையில தான் இந்த வழக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். பிஸ்மி சொல்லாமல் ஆரம்பிக்கப்படுகின்ற செயற்பாடுகளில் அல்லாஹ்வுடைய அருள் இருக்காது என்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம். பிஸ்மில்லாஹ் என்று சொல்லும் போது அதிலே அல்லாஹ்வுடைய நாமம் வருகிறது. அதிலே வரக்கூடிய அந்த அல்லாஹ் என்ற சொல் அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கும் அல்லாஹ்வுக்குரிய ஒரு எடுகுறி பெயராம். அரபு மொழியிலே எல்லா சொல்லுக்கும் ஆண்பால் சொல், பெண்பால் சொல் என்று இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்பால் சொல்லையும் பெண்பால் சொல்லாக மாற்றலாம். முஸ்லிமுன் என்றால் முஸ்லிமான ஆண், முஸ்லிமத்துன் என்று சொன்ன அரபு மொழியில முஸ்லிமான பெண், முஃமினுன் முஃமினத்துன், முஷ்ரிகுன் முஷ்ரிகத்துன். அப்போ ஒரு குண்டுத்தாவை நம்ம கடைசியில் சேர்த்தம் என்று சொன்ன, ஒரு தாவுண்ட சேர்த்தம் என்று சொன்ன அரபு மொழியில அது பெண்பாலாக மாறிடும் பொதுவாக. இன்னும் சில சொற்களுக்கு வேறு சொற்கள் இருக்கும். இந்த ரஜுலுன் ஆண், இம்ராத்துன் பெண். அப்ப இவ்வாறு சில சொற்கள் இருக்கு. அதே மாதிரி அரபு மொழியில் ஒரு வித்தியாசம் வரும். அரபு மொழி ஒரு செழுமையான மொழி. இப்போ நாங்கள் தமிழில் ஒருமை பன்மை இருப்பது போல அரபு மொழியில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, ஒருமை இருமை பன்மை என்று 3 இருக்கிறது. இருமை என்று ஒன்று தனியான ஒன்று இருக்கிறது இலக்கணத்தில். நம்ம தமிழில் ஒருமையும் பன்மையும் தானே. இங்கிலீஷ்லையும் சிங்குலர் ப்ளூரல் 2 தான் இருக்கிறது. சிங்களத்திலையும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழி அரபு மொழியில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்னென்றா, ஒருமைக்கு தனிச்சொல், 2க்கு தனிச்சொல், 2க்கு மேற்பட்டதற்கு தனிச்சொல். இது அரபு மொழியில் இருக்கிற ஒரு சிறப்பம்சம். இப்ப அல்லாஹ்ன்ற சொல்ல நீங்க எடுத்தா, எந்த ஒரு அரபு சொல்லை எடுத்தாலும் முஸ்லிமுன் என்றால் ஒரு முஸ்லிம், முஸ்லிமானி என்றால் 2 முஸ்லிம், முஸ்லிமூன் என்றால் பல முஸ்லிம்கள் என்ற அர்த்தம் வந்துவிடும். அப்ப இவ்வாறு அந்த சொற்களை நாங்கள் பிரித்து கையாளலாம். ஆனால் அரபு மொழியில் இருக்கிற அல்லாஹ் என்ற இந்த சொல்லுக்கு பன்மையும் கிடையாது, இருமையும் கிடையாது, பெண்பாலும் கிடையாது. அதனை வேறொரு சொல்லாக மாற்ற முடியாது. இது அல்லாஹ் என்ற இந்த சொல்லுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அரபு மொழியில் அல்லாஹ் என்ற சொல்லுக்கு இருமை பன்மை அதே மாதிரி பெண்பால் சொற்கள் எதுவுமே கிடையாது. அல்லாஹ் தான் எல்லா சந்தர்ப்பத்திலையும் பயன்படுத்தணும். அது ஒருமையும் மட்டும்தான் அதுக்கு இருக்கிறது. என்று அல்லாஹ் ஒருவன் தானே. அவனை எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இருமையாக பன்மையாக மாற்ற முடியாது என்பதால் தான் அந்த அரபு மொழியில் அப்படி ஒரு சொல்லை அல்லாஹ் தஆலா உருவாக்கி வைத்திருக்கின்றான்.
இந்த அல்லாஹ் என்ற சொல்லுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. இஸ்முல்லாஹில் அஅலம். இஸ்முல்லாஹில் அஅலம், அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர். அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர் என்பதுதான் அந்த சூராவினுடைய அந்த சொல்லினுடைய அர்த்தம். இஸ்முல்லாஹில் அஅலம். அதை போல ஒரு மகத்தான பெயர் இல்லை. எனவே அந்த சொல் வரக்கூடிய ஒரு சொல்லாக பிஸ்மில்லா என்று நாங்கள் சொல்லுகின்ற போது அதிலேயும் இருக்கிறத நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவனே அல்லாஹ், ஹு அல்லாஹ், அவனை தவிர வேறு நாயன் கிடையாது. லா இலாஹ இல்லாஹு, மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிகிறவன் அவன்தான். அவனுக்கு மறைவானது ஒன்று கிடையாது. அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையான் என்று 59வது வசனத்தின் 22வது வசனத்தில் அல்லாஹ் என்ற அந்த நாமத்தை அல்லாஹ் சிறப்பித்து கூறுவான். அவன் தான் அல்லாஹ் என்று சொல்கிறான். அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அவற்றால் அவனை அழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அழைக்கின்றான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு மிக அழகான நாமங்கள். எனவே நாங்கள் துஆ கேட்கிற எந்த நேரமும் யா அல்லாஹ்னு மட்டும் கேட்கப்படும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கு பல பேர் இருக்கு. அல்லாஹ்வை நீங்க முதன்மைப்படுத்தி ஒரு தடவை அல்லாஹ்னு சொன்னா அடுத்த விஷயத்தை கேட்கிற போது யா ரஹ்மான் என்று கேட்க வேண்டும். இன்னும் ஒரு விஷயத்தை கேட்கிற போது யா ரஹீம் என்று கேட்க வேண்டும். எதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோமோ அதனோடு சம்பந்தப்பட்ட அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை பிரயோகித்து துஆ கேட்க வேண்டும். உதாரணமாக யா அல்லாஹ் என் மீது நீ அன்பு காட்ட வேண்டுமே என்று கேட்கிறோம் போது யா ரஹ்மான் என்று கேட்பதுதான் ஆக பொருத்தம். யா ரஹ்மான், இரக்கமுள்ள நாயனே, என் மீது நீ இரக்கம் காட்டுவாயாக என்று கேட்கிறது தான் ஆக பொருத்தம். நரக வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கின்ற போது அல்லாஹ்வுடைய அப்படியான ஒரு அன்போடு சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லை சொல்லி யா வதூத், இரக்கமுடையவனே, என்னை நீ நரகத்திலிருந்து பாதுகாத்துரு என்று கேட்பது பொருத்தம். யாருக்காவது எதிராக துஆ செய்கின்ற போது, அநியாயம் செய்தவர்களுக்காக துஆ செய்கிற போது யா அல்லாஹ் இப்படி ஒரு அநியாயத்தை இவர்கள் எனக்கு செய்து விட்டார்களே, யா ஜப்பார், அடக்கி ஆள்பவனே, நீ அவர்களையும் அடக்கி ஆண்டு விடுவாயாக என்று கேட்கின்ற போது அந்த துஆவுக்கு பலம் அதிகம். அதுக்குதான் அல்லாஹ்வுக்கு 99 பேர் இருக்கிறது. அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்கிறது. வெறுமனே பாடமாக்கி பாட்டா படிக்கிறதுக்கு இல்லை. அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருப்பது அதனை ஒரு கோர்வையாக சொல்லி முடிப்பதற்கல்ல. அதனால் பிரயோசனம் ஒன்று கிடையாது. அஸ்மாவுல் ஹுஸ்னா பிரயோகத்துக்கு வர வேண்டும். எப்படி எந்த நேரத்தில் நாங்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் இருந்து கேட்கிறோமோ அந்த நேரத்துக்கு பொருத்தமான ஒரு அஸ்மாவை சொல்லி அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போதுதான் அது ஏற்றமான ஒரு துஆவாக இருக்கும். தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு ஏராளமான அதிகமான பேர் இருக்குதே, ஃபதுஊஹு பிஹா, அதை சொல்லி அல்லாஹ்வை கூப்பிடுங்கள் என்னன்னு அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ் அதை விரும்புறான். நாங்கள் பல பெயர்களால் அல்லாஹ்வை அழைப்பது. நாங்கள் எந்த நேரம் யா அல்லாஹ்னு மட்டும் கேட்கக்கூடாது. அதையும் இங்கே நாங்கள் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் என்ற இந்த பெயர் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே சூட்டப்படுவது கிடையாது. அரபு மொழியில் இந்த சொல்லுக்கு திரிவுகள் எதுவும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்பாலோ பெண்பாலோ ஒருமையோ பன்மையோ இருமையோ இதற்கு கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப பிஸ்மில்லா பார்த்துட்டோம். அடுத்த ரஹ்மானி ரஹீம். ரஹ்மான் ரஹீம் இந்த இரண்டு சொல்லும் ஒரே கருத்து தான், இரக்கமுடையவன். நாங்கள் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் என்று மொழிபெயர்த்ததுக்கு அடிப்படை சொல் ஒன்றுதான். இந்த இரண்டு சொல்லும் குறிக்கின்ற விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற போது ரஹ்மத் என்ற சொல்லில் இருந்து தான் இந்த ரஹ்மானும் ரஹீமும் வருகிறது. உண்மையில் அல்லாஹ் மிகவும் இரக்கமுடையவன். அல்லாஹ்வுடைய கோபம் பெருசா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து பெருசான்னு கேட்டால் கோபம் இல்லை, ரஹ்மத்து தான் பெருசு. அல்லாஹ்வுடைய அருள் தான் பெருசு. அதான் நாம் இவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கோபம் தான் பெரிதாக இருந்தால் நாங்கள்லாம் அழிஞ்சு போயிருப்போம். நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் அல்லாஹ் எங்களை தண்டிக்க போயிருந்தால், அல்லாஹ்வுடைய கோபம் மிக பெரியதாக இருந்திருந்தால் நாங்கள் அழிஞ்சு போயிருப்போம். நாங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அது அல்லாஹ்வுடைய கருணை. அல்லாஹ் அவ்வளவு இரக்கமுடையவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் தான் ரஹ்மான், நானே ரஹீம் எனும் இரத்த உறவை படைத்திருக்கிறேன். என்னுடைய ரஹ்மான் என்ற பெயரில் இருந்தே அதற்கு பெயரும் சூட்டி இருக்கிறேன். எனவே யார் இரத்த உறவுகளை பேணி நடக்கின்றாரோ அவரை நானும் பேணி நடக்கிறேன். யார் இரத்த உறவுகளை முறித்துக் கொள்கிறாரோ அவரை நானும் முறித்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ரஹ்மான் ரஹீம் என்ற சொல்லிலிருந்து வந்த ஒரு சொல் தான் ரஹீம் என்ற சொல். ரஹீம் என்றால் இரத்த உறவு. இன்றைக்கு குடும்ப உறவுகள், இரத்த உறவுகள் அப்பட்டமாக மீறப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். சொந்த சகோதர சகோதரிகள் பேசிக்கொள்வதில்லை, சின்ன ஒரு பிரச்சனை. அற்பமான காரணங்களுக்காக தாயும் மகளும் பேசிக்கொள்வதில்லை. உமாவோட சென்ற நாங்கள் கதைக்கிறோம், தங்கச்சியோட பிரச்சனை நாங்கள் பேசுறேன். அவங்க எங்களோட சொந்தம் தான், ஆனால் நாங்கள் போக்குவரத்து வச்சுக்கொள்றது. எவ்வளவு சிம்பிளா சொல்லி கடந்து போகிறோம். அல்லாஹ் என்னம்மா சொல்றான், இந்த ரஹீம் இரத்த உறவுகள், தூரத்து உறவுகளை விடுங்க,
இரத்த உறவுகள், குடும்ப உறவுகளை யார் சேர்ந்து நடக்கிறாரோ அவர்களைத்தான் நானும் சேர்ந்து நடப்பேன். யார் அவர்களை வெட்டி விடுகிறார்களோ அவர்களை நானும் வெட்டி விடுவேன். அப்ப நாங்க ஒரு குடும்ப உறவை தூரத்தில் வைத்து பார்க்கிறோம் என்றால், இரத்த உறவோடு பேசாமல் இருக்கிறோம் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக இருக்கிறோம் என்பது அர்த்தம். மிக கவனமாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக, சாதாரண காரணங்களுக்காக எல்லாம் இன்னைக்கு குடும்ப உறவுகளை உதாசீனம் செய்கின்றவர்கள் அதிகரித்து போயிருக்கிற ஒரு காலத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக பெற்றோருடைய உறவை துண்டிப்பவர்கள், பிள்ளைகளுடைய உறவை துண்டிப்பவர்கள், இரத்த பந்துக்கள், சொந்த சகோதர சகோதரிகளுடைய உறவுகளை துண்டித்துக் கொள்பவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரப்படுத்துகின்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தப்சீரிலே ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். இந்த ரஹ்மான் என்ற சொல்லுக்கும் ரஹீம் என்ற சொல்லுக்கும் இடையில என்ன வித்தியாசம் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்கிறார். இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் பிறந்து முஸ்லீமாகவோ முஸ்லீம் அல்லாஹோ இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லா மனிதருக்கும் அல்லாஹ் அருள் செய்திருக்கிறார், இரக்கம் காட்டியிருக்கிறார். அவர்களுக்கு வாழ்வதற்கு தேவையான அத்தனை வளங்களையும் அல்லாஹ் தஆலா இலவசமாக கொடுத்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மான், அளவற்ற அருளாளன் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இந்த எல்லா அன்பையும் அல்லாஹ் தஆலா அப்படி கொடுத்து விடவில்லை. அல்லாஹ் தஆலா ரஹீம் என்கின்ற அந்த அன்பை நாளை மறுமையிலே தன்னுடைய அடியார்களுக்கு, மூமின்களுக்கு ஸ்பெஷலாக விசேஷமாக காட்டுவதற்காகவே வைத்திருக்கிறார். அதான் ரஹ்மானுக்கும் ரஹீமுக்குள்ள வித்தியாசம் பண்ணி இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். ரஹ்மான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அல்லாஹ் காட்டுகின்ற இரக்கம். ரஹீம் நாளைக்கு மூமின்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் தஆலா மறுமையிலே விசேஷமாக காட்டுகின்ற இரக்கம் தான் ரஹீம் என்கின்ற இரக்கம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு மூமின் இறைவன் அளிக்கின்ற தண்டனையை பற்றி அறிவானாக இருந்தால் அதிலிருந்து தப்பித்தால் போதும் என விரும்புவாரே தவிர சொர்க்கத்தின் மீது கூட ஆசை கொள்ள மாட்டார். ஒரு இறை மறுப்பாளன் இறைவனின் கருணையை பற்றி அறிந்தால் அந்த கருணையின் மீது நம்பிக்கை இழக்க மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நாளைக்கு மறுமையில நரகத்தில் கிடைக்கிற தண்டனைகளை ஒருத்தன் பார்த்துட்டான்னு சொன்னா அல்லாஹ்ட கேட்பான, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கமெல்லாமான இந்த நரகத்தில் மட்டும் என்ன போற்றாத, இந்த தண்டனைக்குள்ள மாத்திரம் என்னை கொண்டு சென்று விடாதே என்றுதான் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுவானே தவிர சொர்க்கத்தை தான் கேட்க மாட்டான். அவ்வளவு கடுமையான தண்டனை இருக்கிறது. அதே நேரம் அல்லாஹ்வுடைய அருளை ஒருத்தன் பார்த்துட்டான்டா, எப்படியும் அதை அடைந்து விட வேண்டும் என்பதற்காக எதையும் செய்வதற்கு அவன் தயாராகி விடுவான் என்று, அவனை நம்பிக்கை இழக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸையும் நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் அல்லாஹ்வுடைய பெயர்களில் உண்டான இந்த ரஹ்மான், அல் ஹாலிக், ராசிக் போன்றவை தவிர இந்த பெயர்களை எல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் சூட்டக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒருவருக்கு பெயர் வைக்கின்ற போது ராசிக் என்று வைக்கக்கூடாது, ஹாலிக் என்று வைக்கக்கூடாது, ரஹ்மான் என்று வைக்கக்கூடாது. அப்துல் ரஹ்மான், அப்துல் ஹாலிக், அப்துல் ராசிக் என்று தான் நாங்கள் பெயர் வைக்க வேண்டும். அப்படி பெயர் வைத்தால் அப்படித்தான் கூப்பிடணும். ராசிக் என்று கூப்பிடக்கூடாது. அப்துல் ராசிக் என்று முழுமையாக நாங்கள் சொல்றோம். ராசிக் என்றால் அது அல்லாஹ்வை நேரடியாக சுட்டுகின்ற ஒரு பெயர், அதை ஒரு மனிதனுக்கு நாங்கள் சூட்ட முடியாது. ஹாலிக் என்றால் படைப்பாளன், படைப்பாளனாக நாங்கள் எப்படி ஒரு மனுஷனை சொல்றோம்? ஹாலிக் வாங்க என்று கூப்பிட்டோம் என்றால் அது ஒரு ஷிர்கான வாசகமாக போய். எனவே அவ்வாறான பெயர்களை சூட்டுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படி சூட்டுவதாக இருந்தால் அப்துல் ஹாலிக், அப்துல் ராசிக் என்று சூட்ட வேண்டும். அப்படித்தான் கூப்பிட வேண்டும், சுருக்கி கூப்பிடக்கூடாது என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் அடுத்த வசனத்துக்குள் வருவோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ல வரக்கூடிய இந்த ரப் என்ற சொல் மிகவும் விளக்கத்துக்குரிய ஒரு சொல். படைப்பவன், வளர்ப்பவன், பாதுகாப்பவன், சொந்தக்காரன், உரிமையாளன், இந்த எல்லா சொல்லுமே இருக்கிறது ரப்பு. உதாரணமாக ரப்புல் பைத் அப்படின்னு சொன்னா வீட்டுக்காரன், வீட்டு சொந்தக்காரன். நாங்கள் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறோம் என்று சொன்னா அந்த வீட்டுற ஓனரை நாங்கள் சொல்றது ரப்புல் பைத், வீட்டு ஓனர் அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்தும், ரப் என்ற சொல்ல பயன்படுத்தும். அதே மாதிரி இந்த முரப்பி அப்படின்னு சொல்ற சொல்லி இருக்குது குர்ஆன் அந்த அரபு மொழியிலே, பயிற்றுவிப்பாளர் முரப்பி. ரப்பனால் வளர்ப்பவன், அப்ப வளர்க்கிறவர் என்ற அர்த்தமும் இருக்கு. எனவே ரப் என்ற சொல் அல்லாஹ் தஆலா இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இந்த அத்தனையையும் படைப்பவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், வளர்ப்பவன், எல்லா அர்த்தமும் சொந்தக்காரன், இதற்கெல்லாம் இந்த எல்லா கருத்தும் கொண்ட ஒரு சொல் தான் ரப். அப்ப ஆலமீன் என்று சொல்வது அகிலத்தை குறிக்கிறதா, அகிலத்தாரை குறிக்கிறதா என்றால் எல்லாத்தையும் தான் குறிக்கிறது. அகிலம், அகிலத்தில் உள்ள அனைத்து படைப்புகள்,
அத்தனை படைப்புகளையும் ஒன்றிணைத்த ஒரு சொல் தான் இந்த ஆலமீன் என்ற சொல். மனிதன், ஜின், விலங்குகள், தாவரங்கள், வானவ உலகம், வானம், பூமி, கோள்கள், நட்சத்திரங்கள், இந்த அண்ட சராசரங்கள், கடல், அத்தனையும் சேர்த்த ஒரு சொல் தான் இந்த ஆலமீன். அகிலங்கள், அகிலத்தில் உள்ள அனைவரும், அத்தனை பேரையும் குறிக்கின்ற ஒரு சொல். அவ்வளவு பேருக்கு ரப்பு அல்லாஹ் தான், சொந்தக்காரன் அல்லாஹ் தான், அவர்களை படைத்தவன் அல்லாஹ் தான், அவர்களை பராமரிப்பவன் அல்லாஹ் தான், அவருக்கு உணவளிப்பவன் அல்லாஹ் தான், அவர்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ் தான் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தை தான் இந்த ஆலமீன் என்ற சொல். அதுக்கு முன்னால் இருக்கிற அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த சொல் அல்லாஹ்வை புகழ்வதற்கான ஒரு வார்த்தை. அல்ஹம்துலில்லாஹ் நாளைக்கு எத்தனை தடவை இதனை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லிக்கொள்ள வேண்டும். அவ்வளோ அற்புதமான ஒரு வார்த்தை, கட்டாயம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. ஏன்? அல்லாஹ் தஆலா எங்களுக்கு செஞ்சிக்கிற நியமத்துக்களை நினைச்சு பார்த்தா அது ஏராளம். மிகப்பெரிய ஒரு நியமத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே எங்களை வாழ்நாளை கழிச்சா கூட அல்லாஹ் நமக்கு செஞ்ச நியமத்துக்கு நாங்கள் நன்றி தெரிவித்து முடிக்க முடியாது. ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறது. ஒரு வயோதிபர், ஒரு செல்வந்தர், அவருக்கு சுகமில்லாமல் போய் வைத்தியசாலையிலே அனுமதித்து விட்டார். அவருக்கு சிறுநீர் கழிக்க முடியாத ஒரு நோய் ஏற்பட்டு விடுகிறது. எனவே உடம்புல அந்த மெஷின் எல்லாம் போட்டு 2-3 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து சுகப்படுத்தும் வரைக்கும் அதனை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அப்படி அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியாக அவருக்கு பில் வழங்கப்படுகிறது. அந்த பில்லை அவர் பார்த்து விட்டு அழ ஆரம்பித்து விடுகிறார். இப்போது அங்கே இருந்த வைத்தியசாலை ஊழியர்கள் எல்லாம் கொஞ்சம் கவலைப்பட்டு விட்டார்கள். அடே, நாங்கள் அவரை சங்கடப்படுத்திட்டோமோ, அதிகமான சார்ஜஸை போட்டு அந்த பில்லை காட்டி அவருக்கு வசதி இல்லாத ஒருவர் போல் இருக்கிறார், கண்டதும் அதிர்ச்சியில் அழுது கொண்டு இருக்கிறாரோ என்று சொல்லிட்டு அவருக்கு உதவி செய்வதற்காக பக்கத்திலே வந்து கேட்கிறார்கள். என்ன பிரச்சனை, உங்களுக்கு அதிகமான கட்டணமா, என்ன நடந்தது என்று கேட்டபோது அந்த மனிதர் சொன்னார், இல்லை இல்லை, நான் ஒரு பெரிய செல்வந்தன், பல கம்பெனிகளுக்கு நான் ஓனர், எனக்கு இந்த பில் ஒரு சின்ன காசு, ஆனால் நான் விடயத்தை சிந்தித்து தான் அழுது கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னார். கேட்டார்கள், என்ன விஷயம்? போது அந்த பெரியவர் சொன்னார், எனக்கு இப்போது 70 வயது, 70 வருடமும் நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தேன். ஒரு 3 நாள் என்னை வைத்தியசாலையில் வைத்து இந்த பணியை செய்ததற்கு நீங்கள் அறவிட்டிருக்கிற இந்த பெரிய தொகையை பார்த்தபோது அல்லாஹ் 70 வருஷமும் என்னிடம் இதற்காக ஒரு ரூபாயும் என்னிடத்திலே ஒரு சின்ன காசையும் நான் அல்லாஹ்வுக்கு இதற்காக கொடுக்கவில்லையே, இவ்வளவு நாளும் இது ஃப்ரீயாக தானே செஞ்சேன். இப்போது நான் சிந்தித்து பார்க்க, என்னுடைய மூச்சு, என்னுடைய இதய துடிப்பு, என்னுடைய ரத்த ஓட்டம், இந்த ஒவ்வொன்றுக்கும் ஹாஸ்பிட்டலில் வச்சு மெஷினை போட்டு செய்கிறேன், அதான் எவ்வளோ சார்ஜஸ் யோசிச்சு பாரு. ஒரு நாள் ஹார்ட் துடிக்க இல்லை, ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் என்றால் அவருக்கு அந்த மெஷினை போட்டு அவரை சேர்க்கையாக அதை துடிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு காசு. ஒரு பாயிண்ட் பிளட் ஒரு ஆளுக்கு ஏற்றுறதா இருந்தால் எவ்வளவு காசு, ஒரு கண் மாத்துறதா இருந்தால் எவ்வளவு காசு, ஒரு விரல் மாத்துறதா இருந்தால் எவ்வளவு காசு. இவை அனைத்தையும் அல்லாஹ் எனக்கு இலவசமாக தான், இந்த 70 வருஷமா தந்தான். ஒரு நாள் கூட என்ன அல்லாஹ் இதற்கு கூலி கேட்கவில்லை. நான் அவனுக்கு எப்படி நன்றி செலுத்தி முடிக்க போறேன் நினைத்து தான் நான் அழுதேன். இந்த காசு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை என்று அவர் சொல்லுகின்ற ஒரு சம்பவத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இப்போ யோசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் நமக்கு செஞ்ச இந்த அருட்கொடைகள் எண்ணி முடியாது. இதை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா தஹ்ஸூஹா. நீங்க அல்லாஹ்வுடைய நியமத்துக்களை எண்ணி பார்க்க போறீங்களா? எண்ணி முடிக்க மாட்டீங்களே, வாழ்நாள் ஃபுல்லாக எண்ணிக்கொண்டே இருப்பீங்களே. அவ்வளவு நியமத்துக்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கிறானே என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம், சூரத்து நஹ்லிலே. எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை நம்முடைய நாளாந்தம் அடிக்கடி வாயில் வந்து கொண்டே இருக்க வேண்டும். யாராவது எங்களை பாராட்டி பேசி ஏதாவது சொல்லிவிட்டால் உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லிவிட வேண்டும். அது எங்களுக்குரிய புகழ் கிடையாது. எங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது, என்ன சக்தி இருக்கிறது. இந்த மனிதன் எவ்வளவு அற்பமான படைப்பு. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன், இந்த என்னுடைய மூளைக்கு சென்று கொண்டிருக்கிற ஒரு நரம்பிலே ஒரு சிறிய பிளாக் வந்தால் போதும், என்னால் பேச முடியாது, எழுந்து நிற்க முடியாது, நகர முடியாது, நடக்க முடியாது. நாங்கள் பார்க்குறோம், நோய்களை பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல்களுக்கு போய் பார்த்தால் கேள்விப்படுகின்ற போது எப்படியெல்லாம் நோய் இருக்கிறது. இப்போ அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்கள் இவ்வளவு நிஅமத், அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நாங்கள் ஷுக்ர் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இதனை பார்க்கிறோம். இன்னும் ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறது. ஒரு அடியான், ஒரு மிக பெரும் முற்காலத்தில் நடந்த, நம்முடைய உம்மத்தில் நடந்தது கிடையாது, முன்னைய பனு இஸ்ரவேல் சமூகத்தில் நடந்த ஒரு சம்பவம். இவருக்கு அல்லாஹ் தஆலா பெரிய நியமத்துக்களை கொடுத்திருந்தார். அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு மலை அடிவாரத்தில் போய் இருந்து தொடர்ந்தும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருந்தார். ஒரு ஆபித், ஒரு பெரிய வணக்கவாளி.
அல்லாஹ்வை வணங்கி கொண்டே இருந்தார். தொடர்ந்தும் அல்லாஹ் இபாதத் செய்து கொண்டே இருந்தார். ஓய்வில்லாமல் வணங்கி கொண்டே அவர் எந்த வேலையும் செய்யல, தொழிலுக்கும் போகவில்லை. அவருக்கு அல்லாஹ் தஆலா, இது முந்தைய சமூகத்தில் நடந்த சம்பவம், எங்களுக்குரிய சட்டம் கிடையாது. அவர் என்ன செய்தார், அவர் அந்த இருக்கின்ற மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு நீரூற்று ஓடிக்கொண்டிருந்தது. அதிலே நல்ல மதுரமான நீரை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அதை குடித்தாலே தாகம் தீர்ந்து பசியெல்லாம் போயிடும். ஸோ அவர் அடிக்கடி இறங்கி வந்து அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை அருந்து விட்டு போவார். அந்த நீரினுடைய மதுரம் காரணமாக அருகிலே ஒரு மாதுளம் மரம் முளைத்திருந்தது. அதில் ஒவ்வொரு நாளும் கனிகள் காய்த்து கொள்ளுங்கும். இந்த மனிதர் பசித்தால் அந்த மாதுளங்கனிகளை சாப்பிடுவார், பிறகு அந்த தண்ணீரை குடிப்பார், இபாதத்து செய்ய ஆரம்பித்து விடுவார். இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல, நூற்றுக்கணக்கான வருடங்கள் அவருக்கு ஆயுள் வழங்கப்பட்டு முழுக்க முழுக்க இபாதத்திலேயே கழித்தார். அவருக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து வேற எதுவும் செய்யல, இபாதத்திலேயே கழித்து 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 இருந்தார். அவருடைய தூய்மையான இபாதத் யாருக்கும் பெருமைக்கும் செய்யல. செஞ்சு முடிச்சுட்டு இந்த மனிதர் மரணித்து போகிறார். நல்ல இபாதத்துகளோடு மரணிச்சு போகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவமா. மரணித்து போன உடனே நாளை மறுமையிலே அந்த மனிதர் அழைத்து வரப்படுவார். அழைத்து வரப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பார்த்து சொல்வானா, இந்த மனிதரை என்னுடைய கருணையின் காரணமாக, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அல்லாஹ் என்ன சொல்லுவான், இந்த மனிதரை என்னுடைய கருணையின் காரணமாக, என்னுடைய ரஹமத்தின் காரணமாக சொர்க்கத்திலே நுழைத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இதை கேட்டதும் அந்த மனிதருக்கு கோபம் வந்துவிடும். உடனே அந்த மனிதர் மலாய்க்காமார்களை பார்த்து கேட்பார், ஏன் என்னை அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு சொர்க்கத்தில் நுழைக்க வேண்டும்? நான் 500 வருடங்கள் செய்த என்னுடைய இபாதத்துக்கள் எங்கே? அப்ப ஓயாம செஞ்சேன் இவ்வளவு இபாதத்துக்கள் எங்க? அதெல்லாம் அதை கொண்டுதானே என்னை சொர்க்கத்தில் நுழைவிக்க வேண்டும் என்று கேட்பார். உடனே அல்லாஹ் தஆலா சொல்வார், அவன் கணக்கு கேட்கிறானா என்று கேட்பான். அல்லாஹ் தஆலா இப்படி கேட்பான். அல்லாஹ் தஆலா அவன் கணக்கு கேட்கிறானா, அவனுடைய கணக்கை காட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு சொல்வான். உடனே மலாய்க்காமார்கள் அவருடைய கணக்குகளை எல்லாம் தூக்கி கொண்டு வருவார்கள், வந்து காட்டுவார்கள். இதோ நீ செய்த 500 வருடங்கள் 600 வருடங்கள் நீ இபாதத் செஞ்சாயே, அவ்வளவு இபாதத்துல நன்மையும் இன்னாரி. இது அல்லாஹ் தஆலா உனக்கு ஒரு நாள் இந்த உலகத்துல பார்க்கறதுக்கு பார்வையை தந்தானே, அந்த பார்வை என்ற நியமத்துக்கு நேரா தூக்கி போட்டும் அது சமனாயிடுச்சு. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் உனக்கு தந்த ஏனைய அத்தனை அருட்கொடைகள், பேச்சு, கேள்வி, உடல் உறுப்புகள், சக்தி, ஆற்றல், ஏனைய இந்த நியமத்துக்களை அல்லாஹ் தந்தான், அதுக்கெல்லாம் நீ இபாதத் செய்யவே இல்லை, ஆயுள் முடிச்சு. இப்ப நீ சொல், உன்னை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய வேண்டும்? நீ கணக்கு கேட்டாய் அல்லவா, நீ செஞ்ச இபாதத்துக்கு உனக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல தந்த ஒரு பார்வைக்கு அது சமன் இல்லை. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்வான், அவரை நரகத்துக்கு கொண்டு போங்கள். அதான் கணக்கு கேட்டுட்டாரே, கணக்கு முடிச்சாச்சு, எனவே அவரை நரகத்துக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். போது மலாய்க்காமார்கள் அந்த மனிதரை இழுத்துக்கொண்டு நரகத்துக்கு கொண்டு செல்லும். அந்த மனிதன் அழுது அழுது கேட்பான், யா அல்லாஹ், உன்னுடைய ரஹமத்தை கொண்டு என்னை சொர்க்கத்தில் நுழைவித்து விடுவாயாக என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு அந்த மனிதனை இப்பொழுது புரிந்து கொண்டா என்று சொல்லிவிட்டு தன்னுடைய ரஹமத்தின் காரணமாக அந்த மனிதனை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சம்பவம் எதனை காட்டுகிறது? 500 வருஷம் 600 வருஷம் இபாதத் செஞ்ச ஒரு மனுஷனுக்கு அந்த இபாதத்தை கொண்டு பெருமை அடிக்க முடியாது. நான் பெரிய இபாதத்சாலி, நம்ம நினைக்கிறோம், சில தொழுகைகளை தொழுதுட்டோம்டா, சில ஆன்மீக விஷயங்களை செஞ்சிட்டோம்டா உள்ளத்தில் ஒரு பெருமை வருதல், சைத்தாண்ட வேலை, பெருமை வந்துடும். நான் இவ்வளவு செஞ்சுதான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், இலகுவா காலவும் போக முடியாது. அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல், அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல், அல்லாஹ்வுடைய கருணை தான் சொர்க்கத்துக்கு கொண்டு போவோமே தவிர நம்முடைய இபாதத்துக்கள் மாத்திரம் அல்ல. இபாதத்துக்கள் ஒரு காரணம் தான், ஆனால் இபாதத்துக்களால் மாத்திரம் ஒரு மனிதர் சொர்க்கத்துக்கு போவதில்லை, அல்லாஹ்வுடைய கருணையும் அவருக்கு வேண்டும். இந்த சம்பவம் அதனைத்தான் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்பது நம்முடைய வாழ்நாளில் எப்போதும் இருந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு வார்த்தை, தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். இயற்கை முழுக்க அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருப்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். இந்த இயற்கையிலே வானம், பூமி, கோள்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், ஏன் மரங்கள் கூட அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அல்லாஹ்வே சொல்கிறான், இவையெல்லாம் என்னை துதி செய்து தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கின்றன. அப்ப அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறது இந்த மனித வர்க்கமும் ஜின் வர்க்கமும் மாத்திரம்தான். மலாய்க்காமார்கள் முழுக்க அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பார், அவனுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்ய மாட்டார். எப்படி எங்களுக்கு தொழுவதற்கு பள்ளிவாசல் இருக்கிறதோ, அல்லாஹ்வை வணங்குவதற்கு ஒரு இடம் இருக்கிறதோ, எப்படி நாங்கள் எல்லாம் காபத்துல்லாவுக்கு சென்று அல்லாஹ்வை வணங்குகின்றோமோ, அதே மாதிரி வானத்திலே ஒரு ஆலயம் இருக்கிறது. அங்கே மலாய்க்காமார்கள் தொடர்ந்தும் அல்லாஹ்வை தவாப் செய்து கொண்டும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டும் இபாதத் செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அதற்காகவே படைக்கப்பட்ட மலாய்க்காமார்கள் இருக்கிறார்கள்.
வெவ்வேறு தேவைகளுக்கு அல்லாஹ் தஆலா படைத்த மலாய்க்காமார்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தான் நிறைவேற்றிருக்கிறார்கள். யாரும் மாறு செய்வது கிடையாது. ஆனால் நாங்கள் தான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய படைப்பாக இருக்கிறோம். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எங்களுக்கு எந்த விதமான சக்தியோ ஆற்றலோ கிடையாது. இது அல்லாஹ் தந்தது, அல்லாஹ் தந்தது. எனவேதான் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் நாங்கள் உடனடியாக சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ஒரு நல்ல செய்தியை கேட்டால் மாஷா அல்லாஹ். ஏன் சொல்றோம்? இது அல்லாஹ்ட நாட்டப்படி நடந்த, எங்கட திறமையால தண்டுமையால் நடந்த ஒன்று அல்ல. நமக்கு கிடைக்கிற எந்த புகழும் பெருமை நமக்குரியது அல்ல, அது அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் தந்ததால தான் நமக்கு கிடைச்சது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பெரும் பணியை செய்து முடித்தார்கள். யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டத்தை எல்லாம் அடைச்சி சிறையில் போட்டு இரும்பு சுவர்களை எழுப்பி விட்டு வந்தபோது மக்கள் எல்லாம் அவரை புகழ ஆரம்பித்த போது அவர்கள் சொன்னார்கள், இதெல்லாம் என்னுடைய சிறப்பால நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க, இது மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிறப்பால நடந்தது அப்பா, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு பெரிய கஅபாவை கட்டி புனர் நிர்மாணம் செஞ்சு ஹஜ்ஜுடைய கடமையெல்லாம் செஞ்சதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? நாங்கள் தான் ஹஜ்ஜை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பேனர் ஒன்று அடிச்சு புகழ் பாடி விழா ஒன்று எடுத்து அப்படியா செஞ்சாங்க? இல்லை. என்ன செஞ்சாங்க? உடனே தன்னுடைய பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டான். இபாதத்தை செஞ்சு கூட அல்லாஹ்ட்ட தௌபா கேட்டான். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். இதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவை கட்டி ஹஜ் ஆரம்பிச்சு போட்டு கேட்ட துவா. யா அல்லாஹ் எங்களோட பாவத்தை மன்னிச்சிடு, வதுப் அலைனா, நாங்கள் உங்கள்கிட்ட தௌபா கேட்கிறோம். ஏன் தௌபா கேட்டேன்? பெருமையிலா பட்டிக்கணும். பெருமை வந்துட போடானதுக்காக தான் தௌபா கேட்டேன். இதுல பிழைகள் இருக்கும் யா அல்லாஹ், நாங்கள் செஞ்சதுல குறைகள் இருக்கும் யா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரு என்று கேட்டார். ஆனா இன்றைக்கு சிறிய சிறிய இபாதத்துகளை செய்துவிட்டு பெருமை கொள்கின்ற நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். தவிர்க்கப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை ஒரு வார்த்தை அல்ல, ஒரு வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ்வுக்குள் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லும் போது இந்த உணர்வோடு சொல்லுகின்ற ஒருவருக்குள் மனதிலே பெருமை வராது, புகழ் வராது, தன்னை மேம்படுத்தி அவர் கதைக்க மாட்டார். என்னாலதான் இதெல்லாம் நடந்தேன்னு சொல்ல மாட்டார். நம்மளால எல்லாம் நடக்குது, நாம் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம் இல்லாட்டி ஒன்றும் நடக்காதாக்கி மாட்டேன். அப்படியால் நான் இன்றைக்கு மௌத்தானால் என்னுடைய இடத்துக்கு நாளை இன்னொருவர் வருவார். நீங்கள் இல்லை என்றால் இன்னொரு திருமணத்தை உங்களுடைய கணவர் செய்து கொள்வார். நான் இல்லை என்றால் இன்னும் ஒரு திருமணத்தை என்னுடைய மனைவி செய்து கொள்வார். நான் இல்லை என்றால் எனக்கு பதிலாக இன்னொரு பாதுகாவலர் என்னுடைய பிள்ளைகள் எடுத்துக் கொள்வார்கள். நான் இல்லை என்பதால் உலகம் நின்று விடப் போவதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க ஈடு செய்ய முடியாத ஒரு ஆளுமை இவர். யார் சொன்ன ஈடு செய்ய முடியாது? அல்லாஹ் நினைத்தால் அவரை விட மிகச்சிறந்த மனிதர்களை கொண்டு வந்து அதனை ஈடு செய்வான். யாருடைய மரணத்துக்காகவும் இந்த உலகம் நின்று போகவில்லை. நபிமார்கள் மரணித்தார்கள், யாராவது உயிரோடு வாழ்ந்தார்களா? தொடர்ந்து இல்லை. அதற்காக உலகம் நின்று போனதா? இஸ்லாம் அழிந்து போனதா? இல்லை. யாருக்கும் அந்த பெருமை கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த பெருமை. ஆனா நாங்க இயல்பா அந்த வார்த்தைகளை சொல்லிடுறோம், இவர் இல்லை என்ன ஒன்றுமே இல்லை, இவர் தான் இல்லாம. அப்படி சொல்ற வார்த்தைகள் ஷிர்க். அப்படி சொல்லக்கூடாது. அப்படி வார்த்தைகளை நாங்கள் பாவிக்க கூடாது. யாரும் இல்லை என்பதற்காக எதுவும் உலகத்தில் நடந்து விடாமல் போவதில்லை, எல்லாம் நடக்கும். நீங்க மௌத்தானா, நான் மௌத்தானா, நீங்க மௌத்தானா, ஒருத்தர் நினைச்சு பாருங்க, அடுத்த செகண்ட் உங்களோட பேரே இல்லை உங்களுக்கு சொந்தமா. இவ்வளவு நாள் உங்களை பேர் சொல்லி அழைத்தவர்கள், உறவு சொல்லி அழைத்தவர்கள் எல்லாரும் என்ன சொல்வார்கள்? மையத்தை எப்ப எடுக்கிற, ஜனாசாவை எப்ப அடக்குற, அடுத்த செகண்ட் அந்த பேரே நமக்கு சொந்தம் இல்லை என்னும் போது நமக்கு என்ன பெருமை இருக்கிறது? மௌத்தான அடுத்த செகண்ட் உங்களுடைய எல்லா சொத்தும் இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டப்படி மக்களுக்கு போயிடும், உங்களுக்கு கீழே இருக்கிறார்களுக்கு உறவுகளுக்கு போயிடும். எந்த ஒரு சொத்தும் உங்களுக்கு சொந்தமானது இல்லை. நீங்க கஷ்டப்பட்டு கட்டின ஊடு, சேர்த்து வச்ச பணம் எல்லாமே இன்னொருவருக்கு சொந்தமாகிவிடும் என்பது வாழ்ற வாழ்க்கையின் அர்த்தத்தை இப்போது யோசித்து பாருங்கள். எவ்வளவு அற்பமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது அப்போது விளங்கும் எங்களுக்கு. எனவேதான் அல்ஹம்துலில்லாஹ் அடிக்கடி சொல்லிக் கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை எதுவும் நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் நாங்கள் கேள்விப்படுறோம், திடீரென மையத்தை செய்து திடீர் மரணங்கள், ஆக்சிடென்ட்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகின்ற படிப்பினை. எனவேதான் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் எந்த சக்தியும் ஆற்றலும் கிடையாது. கண்ணுக்கு படுகின்ற ஒவ்வொன்றுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய புகழ் மறைந்திருக்கிறது. அவன் மட்டும்தான் நிறைவானவன், எந்த விதமான குறைகளும் இல்லாதவன், பரிசுத்தமானவன். அவனுக்கு பிறகுதான் மட்டுமெல்லாம் என்கிற அந்த சிந்தனை தான் அல்ஹம்துலில்லாஹ்வினுடைய சிந்தனை. இன்னைக்கு பெரிய பெருமை பேசுகின்ற சிலரை நாங்கள் பார்க்கின்ற, ஒரு அதிகாரத்திலே உச்சத்துக்கு வந்து விட்டால், ஒரு பதவியிலே உயர்வு பெற்று விட்டால்
தன்னோடு வேலை செஞ்ச மனிதரை பார்த்து சிரிப்பதற்கு கூட அவர்களுக்கு கஷ்டமாக போய்விடும். அதிகார வெறி, அரசியல், ஆட்சி அதிகாரம் ஒரு மனிதனுக்கு போதை. அது ஒரு மனிதனுடைய மூளைக்கு சென்று விட்டால் பெருமை இயல்பாக வந்து. அதனால தான் நாங்கள் பார்க்குறோம், இந்த பதவிக்கு போனவர்களை திருப்பி கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். போனால் திருப்பி வரமாட்டார்கள். என்ன, அது போதை. தனக்கு பின்னால் 4 பேர் வருவது, தன்னை பார்த்து மரியாதையான வார்த்தைகளை பேசுவது, மனிதன் பெருமைக்கு அடிமையாகின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? தனக்கு முன்னால் ஒரு மனிதர் வந்து புகழ்ந்த போது அவரை எச்சரித்தார்கள், புகழாதீங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய சீடர்கள் புகழ்ந்தது போல் என்னையும் புகழ்ந்து வழி தவறி சென்று விடாதீர்கள். என்னை நீங்க புகழணும்னு ஆசைப்படுறீங்களா? 2 சொல் சொல்லி தரம் புகழுங்க. ஒன்று ரசூலுல்லா, இன்னொன்று அப்துல்லா. அல்லாஹ்ட அடிமைன்னு சொல்லும், அல்லாஹ்ட தூதர்னு சொல்லும். இதை தவிர வேறு எதையும் எனக்கு சொல்லி நீங்கள் என்னை புகழ வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம், சில விழாக்களில், சில ஃபங்க்ஷன்களில் அளவுக்கு மீறி மனிதர்களை எல்லை மீறி புகழ்கின்ற நிகழ்வுகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா எச்சரித்தார்கள்? யாராவது உங்களை முகத்துக்கு முன்னால் புகழ்ந்தால் அவனுடைய வாயிலை மண்ணை அள்ளி வீசுங்கள் என்று சொன்னார். உங்களோட முகத்துக்கு முன்னால் யாராவது உங்களை புகழ்ந்து சொன்னா அவர் வாயில மண்ணள்ளி போடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா உங்களோட உள்ளத்துல பெருமை ஏற்படுத்திட்டு போய்த்துருவார் அவர். நீங்க பாவத்தில் போய் விழுந்துருவீங்க. பெருமை அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒன்று. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பெருமை என்பது என்னுடைய ஆடை, அதை யாராவது உடுத்திக்கொள்ள ஆசைப்பட்டால் அவரை நான் கடுமையாக பிடிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க. பெருமை அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு பண்பு தான் இந்த பெருமை, அகங்கார். எனக்குத்தான் ஏழும், என்னாலதான் முடியும் என்று சொன்ன உலகத்தில் யார் இந்த உலகத்தில் நிரந்தரமா வாழ்ந்தவர்கள் யோசிச்சு பாருங்க. ஃபிரௌன், நும்ரூத், காரோன், ஹாமான், இவர்கள் எல்லாம் எங்கே உலகத்தில் எப்படி சொன்னவர்கள்? இந்த உலகத்தில் எங்களை அடிக்க ஆக்கள் இல்லை என்று சொன்னவர்கள். உங்களுடைய நிலைமைகளை என்ன யோசித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா எப்படி அவர்களை கொண்டு போய் வைத்தான், எப்படி அவர்களுடைய நிலைமைகளை ஆளாக்கினான் என்பதை நாங்கள் உலகத்திலே பார்க்கிறோம். மனிதன் மிக அற்பமான படைப்பு. அவனுக்கு பெருமை அடிப்பதற்கு எந்த அருகதையும் கிடையாது. ஒரு அற்பமான நீர்த்துளியிலிருந்து தான் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை உருவாக்குகின்றான். அற்பமான முறையில் தான் அல்லாஹ் தஆலா மனிதனின் பிறப்பை ஏற்படுத்தி இருக்கிறான். உடம்புல ஆடையே இல்லாத நிலையில் தான் மனிதன் பிறக்கிறான். உனக்கு என்ன பெருமை இருக்கிறது? இந்த மனித வாழ்க்கையின் பெருமதி எவ்வளவு தெரியுமா? ஒரு நீர்க்குவளையின் பெருமதி தான். ஒரு அரசன் ஒரு இடத்திலே போய் இருந்தார். அவரிடத்துக்கு ஒரு அறிஞர் போய் அவருக்கு வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிய வைப்பதற்காக ஒரு உவமையை சொன்னார். அரசரே, நீங்கள் இந்த கிளாஸ் தண்ணீரை அரைவாசியை குடிக்கிறீங்க. குடிச்ச தண்ணீர் வயிற்றில் போய் சிக்கி கொண்டது, வெளியே வரவில்லை. அதை வெளியேற்றாவிட்டால் உடம்பிலே கடுமையான நோய் பிரச்சனை வந்து விடுகிறது. அதனை வெளியேற்றினால்தான் உயிர் வாழலாம் என்றால் நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள் அந்த மருத்துவருக்கு? அவர் சொல்ல, என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை கொடுப்பேன் என்றார். போது அந்த அறிஞர் கேட்டார், சரி, நீங்கள் ஒரு பாலைவனத்திலோ ஒரு இருட்டறையிலோ அல்லது ஏதாவது ஒரு கிடங்கிலோ மாட்டிக்கொள்கிறீர்கள். 2 நாளாக தண்ணீர் கூட குடிக்கவில்லை. இப்பொழுது ஒருவர் அரை கப் தண்ணீரை வைத்திருக்கிறார். அதனை வாங்குவதற்கு எவ்வளவு விலை கொடுப்பீர்கள்? அவர் சொன்னார், என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை கொடுப்பேன். அப்போ அவர் சொன்னார், மொத்த ராஜ்யமும் இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்கு பெருமதி இல்லை. அந்த அரை கிளாஸ் தண்ணியை வெளியேற்றத்துக்கும் ஒரு ராஜ்யத்தை கொடுப்பீங்க. அந்த அரை கிளாஸ் தண்ணி கிடைக்கவில்லை என்றாலும் உயிர் வாழ முடியாவிட்டால் இந்த ராஜ்யம் எதற்கு? எனவே இதுதான் உங்களோட வாழ்க்கையின் பெருமதி என்பதை உணர்த்தி விட்டு போன வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் பெருமை கொள்வதற்கு எங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் தஆலா படைத்தது மட்டுமல்ல, நிலைத்திருப்பதற்கும் சிறிதும் பிசகாமல் ஒவ்வொன்றும் செட்டியாக நடப்பதற்கும் திட்டமிட்டு பராமரித்துக் கொண்டிருக்கிறானே, அதற்கு அல்ஹம்துலில்லாஹ். இந்த பூமியில நம்மளை சுற்றி எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் இருக்கிறது. இந்த பூமி எவ்வளவு வேகமாக நம்மளை தூக்கி சுமந்து கொண்டு அசைந்து கொண்டு இருக்கிற நமக்கு தெரியுமா? விஞ்ஞான ரீதியாக நாங்கள் சிந்தித்து பார்த்தால் மிக பயங்கரமான வேகத்திலே இந்த பூமி நம்மளை சுமந்து கொண்டு சுத்தி கொண்டிருக்கிறது. சூரியனை தன்னைத்தானே சுழண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சராசரியான வேகத்தை அல்லாஹ் தஆலா அதுக்கு கொடுத்திருக்கிறான். கொஞ்சம் இந்த வேகத்தை அல்லாஹ் தஆலா கூட்டி விட்டாலே என்ன நடக்கும்? சிந்தித்து பாருங்கள். இந்த கோள்கள் எல்லாம் ஒன்றோடொன்று மோதி கொண்டாமல் ஒரே பாதையிலே அழகாக சுத்தி கொண்டு வருகிறதே, ஒரு சின்ன குளறுபடி ஏற்பட்டால்
மனிதன் வாகனம் ஓட்டுகின்ற போது எத்தனை ஆக்சிடென்ட், எவ்வளவு பிரச்சனை. ஆனா இந்த வானத்தில் அண்ட சராசரத்தில் தொங்கிக் கொண்டு அந்தரத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற கோள்கள் முட்டாமல் மோதாமல் போய்கொண்டிருக்கிற இந்த அற்புதமான படைப்பை நாங்கள் சிந்தித்து பார்த்ததுண்டு. அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் அல்லாஹ்வுடைய படைப்பு. அதனை சிந்திக்குமாறு அல்லாஹ் தஆலா சொல்றார். சிந்தனை செய்வது ஒரு இபாதத், நாங்க செய்யாத ஒரு இபாதத், செய்ய வேண்டிய ஒரு இபாதத். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்டதிலே, இரவு பகல் மாறி மாறி வருவதிலே அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதையெல்லாம் சிந்தித்து பார்ப்பவர்களுடைய அடுத்த நிலை என்ன தெரியுமா? அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. யா அல்லாஹ், இந்த அற்புதமான படைப்பை எல்லாம் நீ சும்மா படைக்க இல்லை, யா அல்லாஹ், முறைகேடாக படைக்கவில்லை. சுபஹானக, நீ மிக தூய்மையானவன் யா அல்லாஹ்னு ஒவ்வொரு படைப்பையும் சிந்திக்கின்ற போது திக்ர் தானாக வரும். சுபஹானல்லாஹ், அதான் உண்மையான சுபஹானல்லாஹ். சும்மா சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ்னு அர்த்தம் விளங்காம சொல்றது உண்மையான திக்ர் கிடையாது. இந்த வானத்தை பார்த்து சிந்திச்சு, பூமியை பார்த்து சிந்திச்சு, இந்த படைப்புகளை பார்த்து சிந்திச்சு, மனித உடலை பத்தி சிந்திச்சு, அதன் அற்புதங்களை பார்த்து சிந்திச்சு சொல்லுகின்ற சுபஹானல்லாஹ், சொல்லுகின்ற அல்ஹம்துலில்லாஹ், அதுதான் உண்மையான திக்ர், ஆழமான திக்ர். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் திக்ர் செய்யும்படி. இந்த வானங்களை எல்லாம் பார்த்து சிந்திச்சு விட்டு அல்லாஹ் சொல்கிறான், எப்படி? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா. அல்லாஹ் இதை நீ எல்லாம் சும்மா படைக்கல. சுபஹானக, நீ தூய்மையானவன். ஃபக்கினா அதாபன்னார், எங்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாத்து. பாருங்க எப்படி கனெக்ட் ஆகி வருது இந்த படைப்பு, படைப்புட அற்புதம், அதை பத்தின சிந்தனை, உடனே துவா, நரகத்தின் விடுதலை. இதுதான் உண்மையான திக்ர். அந்த திக்ருக்கு பெருமதி இருக்கிறது. அர்த்தம் விளங்காம, என்ன சொல்றோம்னே தெரியாம அரபு வார்த்தைகளை சொல்றதால அல்லாஹ் திக்ர் செஞ்சிட்டோமா? நிச்சயமா கிடையாது. திக்ர் என்பது அல்லாஹ்வை நினைத்து சிந்தித்து உணர்ந்து சொல்ல வேண்டும், அதுதான் திக்ர். ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, சிந்தனையின் வெளிப்பாடு. நீ சும்மா படைக்கலையே, சிந்திச்சு பார்க்கல எப்படி படைப்பு. ஒரு கோள் ஒரு செகண்ட் பிந்தினா போது இந்த உலகம் ஒன்றோட ஒன்று மோதி அடிச்சு ஒட்டச்சு எல்லாம் நாசமா போயிடும். அப்படிதான் உலகம் அழிய போகுது. ஒரு சொட்டு பிந்தினா போது, பிந்தாம முந்தாம அவ்வளவு சீரா இந்த கோள்கள் பயணித்து நம்ம இருக்கிற பூமி அவ்வளவு வேகமா சுத்தி கொண்டிருக்குது. நம்ம யாரும் விழாம இருக்கிறோம். ஏன்? பூமி ஈர்ப்பு சக்தியின் காரணமாக. இதையெல்லாம் படைத்தது யார்? எப்படி? மனுஷனால் ஒரு ஈர்ப்பு சக்தியை உருவாக்க முடியுமா? இதுவரைக்கும் இந்த விஞ்ஞானத்தால் ஒரு சொட்டு இரத்தத்தை படைக்க முடிந்ததா? ரத்தத்துக்கு மாற்றடிக்க அவ்வளவு இல்லை. ஆனால் அந்த ரத்தம் எவ்வளவு சிம்பிளா மனித உடம்புக்குள்ள உருவாகுது. எப்படி தாயினுடைய கருவறைக்குள் இருந்த ஒரு குழந்தை இன்னும் ஒரு உயிராக உருவெடுக்கிறது, சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் சிந்தித்து சொல்ல வேண்டியதுதான் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை துதிகளிலே சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், பிரார்த்தனைகளிலே சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். எனவே அடிக்கடி நாங்கள் சொல்ல வேண்டியதுதான் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் ஒரு அடியாருக்கு அருட்கொடை ஒன்றை வழங்க நாடினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் அவர் முன்பு பெற்றதை விட மேலான ஒன்றை அவருக்கு அல்லாஹ் வழங்குகின்றான். இன்றைக்கு ஒரு 5000 ரூபாய் காசு கிடைச்சது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றேனா, நாளைக்கு அது 6000 ரூபாயாக வருமானம் அதிகரிப்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். கிடைச்சிச்சு, பெருமை. பத்தியா எவ்வளவு பெரிய உழைப்பெண்ணுடைய இந்த திறமை, இந்த திறன், இந்த ஆற்றல் எப்படி என்ன சொல்றமா, பெருமையோட கதைச்சிட்டமா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அழிவை கொண்டு வந்து தருவான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதன் சிறப்புகளைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸை பாருங்க எவ்வளவு சிறப்புன்னு சொல்லி, அல்லாஹ்வினுடைய அடியார்களில் ஒருவர், யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக. இந்த துவா பாடமாய் கொள்ளுங்க எல்லாரும். சின்ன ஒரு துவா, ஒவ்வொரு நாளும் காலை மாலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்த மௌசூராத்தில் இருக்கக்கூடிய ஒரு துவா. யா ரப்பி, என்னுடைய இரட்சகனே, லக்கல் ஹம்து, உனக்கு தான் எல்லா புகழும், கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக, உன்னுடைய அதிகாரம், உன்னுடைய அந்த ஆட்சி அதிகாரம் அனைத்தும் நிறைந்த அந்த புகழ் எல்லாம் உனக்கு தான் உரியது யா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த மகத்துவமான இந்த திக்ரை யாரு சொல்றாரோ பாருங்க, அந்த ஹதீஸ் அப்படி முடியுது. இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவா உனக்கே உரிய மாண்புக்கும் உன் மகத்தான அதிகாரத்துக்கும் ஏற்ற புகழ் யாவும் உனக்கே உரியது என்று யார் இறைவனை புகழ்ந்து சொல்கிறாரோ, இப்ப நன்மையை தீமையை பதிவு செய்கிற அந்த மலக்குமார்களுக்கு இதுக்கு என்ன நன்மைடாப்பா எழுதுறேன், இந்த அடியான் இப்படி ஒரு துவாவை சொல்லிட்டானே, இதுக்கு என்ன நன்மை எழுதுறேன் என்று சந்தேகம் வந்துடுமா, தடுமாற்றம் வந்துடுமா.
உடனே அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்களாம், அல்லாஹ்விடத்திலே போவார்கள். போய் கேட்பார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய அடியான் ஒரு வார்த்தையை சொன்னான், அதுக்கு எத்தனை நன்மை கொடுக்குறேன்னு எனக்கு தெரியாது, அப்படி ஒரு மகத்தான வார்த்தையை சொன்னான் என்று அல்லாஹ் தஆலா சொல்வார். அல்லாஹ் தஆலா கேட்பான், தெரிந்து கொண்டே கேட்பான், அப்படி என்ன வார்த்தையை சொன்னான் என்று கேட்பான். அல்லாஹ்க்கு தெரியும், ஆனால் கேட்பான். அப்போது அந்த வானவர்கள் சொல்வார்கள், லக்கல் ஹம்து யா ரப்பி லக்கல் ஹம்து கமா எம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வஅஸீமி சுல்தானிக், யா ரப்பி லக்கல் ஹம்து கமா எம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வஅஸீமி சுல்தானிக் என்ற திக்ரை அந்த அடியான் சொல்லிவிட்டான் யா அல்லாஹ் என்று சொன்னபோது அல்லாஹ் தஆலா சொல்வான், அப்படியா சொன்னான், என் அடியான் அப்படி சொன்னானா, அதை அப்படியே பதிவு செய்யுங்கள், நன்மை ஒன்றும் பதிய வேண்டாம். நாளை மறுமையிலே அவன் சொன்ன அந்த ஒவ்வொரு யா ரப்பி லக்கல் ஹம்தையும் நான் எடுத்து அவனுக்கு அங்கேயே கூலி கொடுக்க வேண்டும். நீங்க ஒரு நன்மையும் அதுக்கு பதியவானாண்டு அல்லாஹ் தஆலா சொல்வான். சுப்ஹானல்லாஹ். இந்த திக்ர் சிறப்பை பாருங்க. யா ரப்பி லக்கல் ஹம்த் கமா எம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வஅஸீமி சுல்தானிக் என்று யார் சொல்லிட்டாரோ மலக்குமார்கள் சங்கடப்பட்டுக் கொள்கிறார்கள். இதற்கு எத்தனை நன்மை எழுதுவது, எவ்வளவு நன்மை இதுக்கு எழுதுறது தெரியாம போய் கேட்கிறார்கள் அல்லாஹ்ட்ட. அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒன்றும் எழுதவான, யா ரப்பி லக்கல் ஹம்த் என்று சொன்னான் என்று மட்டும் எழுதி வைங்க. நாளைக்கு மறுமையில் அவன் ஏட்ட பரிசோதிக்கிற நேரம் எத்தனை யா ரப்பி லக்கல் ஹம்த் இருக்குமோ அதை ஒவ்வொன்றையும் எடுத்து நான் அவனுக்கு கூலி கொடுக்க வேண்டுமே, அதனால் அவனுக்கு நன்மையை நீங்க எழுதுவான, எத்தனை என்று நான் வரையறுக்கல, நான் கொடுப்பேன் நிறைய என்று அல்லாஹ் தஆலா விரும்புகின்ற ஒரு திக்ர் தான் இந்த திக்ர். இதனை அடிக்கடி நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த அல்ஹம்து என்ற இந்த சொல்லிலே இருக்கக்கூடிய ஹம்துன் என்றால் புகழ், அதனோடு அல்லையும் சேர்த்திருக்கிறார். அல்ஹம்து அப்படின்னு வந்தால் எல்லா புகழும் எதுவுமே அல்லாஹ்வுடைய புகழை விட்டு தப்பி போகாது. மனிதனுக்கு கிடைக்கிற புகழும் அது அல்லாஹ்வுக்குரிய புகழ் தான். ஏன், மனுஷனை படைச்சது அல்லாஹ். இந்த உலகத்திலே யாருக்கு என்ன புகழ் கிடைத்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய புகழ் தான். ஏன், அதனை உருவாக்கியவன் அல்லாஹ். எனவேதான் ஒரு ஹதீஸ் வருகிறது, இறைவா புகழ் அனைத்தும் உனக்கே உரியது, ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உனக்கே உடையது, நன்மைகள் அனைத்தும் உன்னுடைய கைவசமே இருக்கிறது, எல்லா காரியங்களின் முடிவும் உன்னுடையமே இருக்கிறது. இதுதான் நம்முடைய ஈமான். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியதுதான். நாங்கள் யாரும் அந்த புகழை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி அதை மீறி எங்களுக்கு ஒரு புகழ் வருகிறது என்றால் நாங்கள் உடனடியாக அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இது என்னால் கிடைச்சது இல்லை, அல்லாஹ்வால் கிடைச்சது, அல்லாஹ்வுடைய அருளால் எனக்கு கிடைச்சது தான் இது. அப்படி என்று அல்லாஹ்வை அடிக்கடி புகழ்ந்து கொள்ள அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அடிக்கடி வர வேண்டும். ஒரு சஹாபி மதீனத்து வீதிகளிலே ஒரே வார்த்தையை சொல்லிக் கொண்டு அழைத்து கொண்டிருந்தார். அவர் சொன்ன வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இதையே சொல்லிட்டு இருந்தார். அப்போ மற்ற சஹாபாக்கள்லாம் போய் கேட்டாங்க ஆச்சரியத்தோட, சகோதரரே உங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாதா, எவ்வளவு திக்ர் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரெண்டையுமே சொல்லிக் கொண்டு இருக்கிறீங்களே தொடர்ந்து, என்ன விஷயம்? அப்போ அந்த மனிதர் சொன்னார், இல்லை அல்லாஹ் எனக்கு செஞ்ச எல்லா அருள்கொடைகளையும் நினைச்சு பார்ப்பேன், என்னை அறியாமல் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ல வேண்டி இருக்குது, இவ்வளோ அருள்கொடை எனக்கு செஞ்சிட்டான், திருப்பி நினைச்சு பார்ப்பேன் இந்த அருள்கொடைகளுக்கெல்லாம் நம்ம நன்றி இல்லாமல் நடந்து கொள்றோமே, எவ்வளோ மோசமாக நம்ம நடந்து கொள்றோம் என்று நினைச்சு பார்க்கிறேன். உடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னித்திருக்கிறேன், திருப்பி அல்லாஹ்வோட அருள்கொடை ஞாபகம் வருது. எனவே தான் இந்த திக்ரையே நான் ஓதி இருக்கிறேன் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அடிக்கடி ஓத வேண்டிய 2 திக்ர்கள். நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கடி அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் நமக்கு செஞ்ச அருள்கொடைகளுக்காக அடிக்கடி அல்ஹம்துலில்லாஹ் அதிகமாக சொல்லிக்கொள்ள வேண்டிய ஒரு விடயம். எனவேதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பது அனைத்து உலகங்களையும் படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி ரிஸ்க் அளித்து உணவளித்து வாழ்வளித்து பாராட்டி கொண்டிருக்கிற அல்லாஹ்வுக்கு தான் எல்லா புகழும் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு அழகான வசனம் தான் இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற இந்த சொல் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரப் என்ற சொல் நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய கருத்துக்களை கொண்ட ஒரு சொல். ஆலமீன் என்ற சொல்லும் மிக ஆழமான சொல், ஒட்டுமொத்த படைப்புகளையும் குறிக்கின்ற ஒரு சொல் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறாங்க தன்னுடைய தஃப்சீர் குர்துபியிலே, இம்மையிலையும் மறுமையிலையும் இறைவன் படைக்கின்ற அனைத்தும் இந்த ஆலமீனுக்குள்ள வந்துடும் என்று சொல்றாங்க. இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் படைச்சது படைக்க இருக்கிறது எல்லாமே இந்த ஆலமீன் என்ற சொல்லுக்குள்ள வந்துடும் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்டு குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, அகிலத்தாரின் இறைவன் யார், யார் இந்த ரப்புல் ஆலமீன் என்று கேட்கப்பட்ட போது ஃபிரௌன் கேட்டான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வானங்களுக்கும் பூமிக்கும் அவற்றுக்கு இடையில் உள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்றானே இறைவன், அவன்தான் அகிலத்தாரின் இரட்சகன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் செட்டியாக பதிலளித்தார் என்று அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஒரு
நீளமான விளக்கம் கொண்ட ஒரு வசனமாக இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம சும்மா சொல்லிட்டு போறோம் அல்ஹம்துலில்லாஹ், நான் அதுக்கு பின்னால் எவ்வளவு ஆழம் எவ்வளவு அர்த்தம் இருக்கிறது என்பதை தான் சொல்ல. அந்த அல்ஹம்து ஓதுகின்ற போது உடம்புல இருக்கிற நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அத்தனை பெருமையும் இல்லாமலாக்கப்பட வேண்டும். பெருமை வந்து விடக்கூடாது. பெருமை மோசமான ஒரு நோய், உள்ள நோய், அது வந்து விடக்கூடாது. இன்றைக்கு அந்த நோய் நிறைய பேரை பிடிச்சிக்கிறது நாங்கள் பார்க்கணும். இந்த பிறபழிய மோகம், நான் என்ன செஞ்சாலும் பிரபல்யமாகணும் என்கிற இந்த மோகத்துக்காக 2 வகையில் பிரபல்யங்கள் இருக்கிறது. ஒன்று ஒருவர் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக செய்கின்ற பிரபலம், இன்னொன்று இருக்கிறது தான் செய்கின்ற இபாதத்துக்கள், நன்மைகள், நல்ல காரியங்களை பிரபல்யம். இதில் முதலாவது அனுமதிக்கப்பட்டு, இரண்டாவது தடுக்கப்பட்டு. அல்லாவுக்கும் நமக்கும் மாத்திரமே இருக்க வேண்டிய விடயங்களை மனிதர்களுடைய திருப்திக்காக பகிரங்கப்படுத்தக்கூடாது. பாவங்களையும் பகிரங்கப்படுத்தக்கூடாது. பாவங்களை கொண்டு பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹலக்கல் முஜாஹிரூன் என்று சொன்னார்கள். பகிரங்கப்படுத்துபவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யாராக்கள், யார் என்னத்தை பகிரங்கப்படுத்துறாங்க? அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் தஆலா சில மனிதர்கள் செஞ்ச பாவத்தை எல்லாம் ரகசியமா அவங்களுக்கே தெரியாம அழிச்சு போட்டுருவான். ஏடிலே இருக்காது, புக்கிலே பதிஞ்சிருக்காது. நம்ம புக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் டிலீட் பண்ணிடுவான், அழிச்சிடுவான், தெரியாம அழிச்சிடுவான். நமக்கு தெரியும் நம்ம செஞ்சவா, நம்ம நினைச்சுப்பா இந்த பாவம் செஞ்சோமே காணலையே, அல்லாஹ் மறைச்சிடுவான். ஏன்? நம்ம பாவம் செஞ்சது நமக்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நம்ம தௌபா கேண்டிய பிரச்சனை அல்லாஹ்வோட கருணை ஆலோசனை கேட்காம அல்லாஹ் தஆலா அதை மன்னிச்சிடுவான். ஆனால் அப்படி மன்னிக்கப்பட வேண்டிய சில பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்காமல் வச்சிருப்பான் சில ஆட்கள். யாருக்கு தெரியுமா? அந்த பாவத்தை செஞ்சு போட்டு இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி காட்டினான். பாவத்தை செஞ்சது உண்டு, அந்த பாவத்தை பகிரங்கப்படுத்தி செஞ்சாங்க. இவர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டான். பாவத்தை செஞ்சுட்டு பகிரங்கமாகவும் அதை சொல்லி காட்டுபவர்கள், நான் இப்படி ஒரு பாவம் செஞ்சுக்கப்பா, என்ன பெருமையா சொல்றது. பாவத்தை கொண்டு பெருமை அடிப்பவர்களை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அவர்கள் அழிந்து போய்விட்டார்கள் என்று சொன்னதையும் நாங்கள் பார்க்கின்றோம். இறுதியாக அடுத்த வாரமும் இதுதான் தொடரும், முடியலை இன்னும் சூரத்துல் ஃபாத்திஹா. எனவே இந்த டியூட்டை அடுத்த வாரம் கொண்டு வர வேண்டும். ரஹ்மானிர் ரஹீமுடைய விளக்கம் ஏற்கனவே பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹீம்ல நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எனவே அடுத்த வசனம் அதுதான், ரஹ்மானிர் ரஹீம். அவனுடைய அருள் இல்லாமல் உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை. அதுக்கு நான் சம்பவங்கள் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ்வுடைய அருள் மிக விசாலமானது. முழு உலகம் அவனுடைய அருளின் வெளிப்பாடு தான். ஒரு சம்பவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுவும் பனு இஸ்ரவேல் சமூகத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான். ஒரு மனிதன் நிறைய பாவங்களை செஞ்சான். பாவமெல்லாம் செஞ்சுட்டு அவனுக்கு ஒரு பயம் வந்துட்டு, நம்ம மௌத்தானால் தான் நம்மளை என்ன செய்வான், மௌத்தானதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா எங்களை கடுமையாக தண்டித்து விட்டால் என்ன செய்வது, அல்லாஹ்வுடைய கருணை எனக்கு கிடைக்காமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று கடைசி கட்டத்திலே அழுகின்றான், கஷ்டப்படான். அவன மனம் சொல்லுது, நாம பாவி, நம்ம எல்லா பாவமும் செஞ்சிக்கமே அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சிக்கணும், நான் மௌத்தானால் ஒரு வசியத், என்னுடைய உடம்பை நீங்கள் அடக்கக்கூடாது, எரித்து விட வேண்டும். எரித்து அந்த சாம்பலை காத்திலே பறக்க விட்டு விட வேண்டும், கடலிலே கொஞ்சத்தை கரைத்து விட வேண்டும், அதில் எதுவுமே மிஞ்சக்கூடாது. அந்த மனுஷன் என்ன நினைக்கிறான் அறியாமையால, அப்படி எரிச்சு சாம்பலாக்கிட்டா அல்லாஹ் மீண்டும் என்னை உயிர்த்தெழ வைக்க மாட்டான் என்ற ஒரு எண்ணத்தில், அல்லாஹ் மீது கொண்ட ஒரு அச்சத்தில், ஒரு வகையான கருணையில் அந்த மனிதன் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறான். அப்படியே அந்த மக்களும் செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் மறுமையிலே அந்த மனிதனை ஒன்று சேர்த்து விட்டு கேட்பான். இப்போது அந்த மனிதன் ஆச்சரியத்தோடு, நான் இப்படியெல்லாம் சொன்னேனே, என்னை மீண்டும் நீ உயிர் கொடுத்து எழுப்பி விட்டாக யா அல்லாஹ். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்வான், நீ என் மீது ஆசை வைத்திருந்தாய் அல்லவா, என் மீது நீ ஏதோ ஒரு வகையில் அச்சம் கொண்டிருந்தாய் அல்லவா, நான் உன்னை மறுமையிலே பிடித்து விடுவேன் என்று கவலையோடு இருந்தாய் அல்லவா, உனக்கும் நான் சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அந்த மனிதனை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய கருணை அவ்வளவு விசாலமானது சகோதரிகளே, தாய்மார்களே. எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய கருணைக்காக ஏங்குகின்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் இல்லாமல் எதுவும் எங்களுக்கு கிடைத்து விட போவதில்லை. எனவே தான் மிக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எப்போதும் எதிர்பார்த்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தான் கேட்க வேண்டும். அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை என் மீது சொரிந்து விடுவாயா. நமக்கு தெரியும், ஒரு நாள் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தோம் என்றால் அப்போது விளங்கும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை எவ்வளவு மகத்தானது என்று. ஒரு நாள் ஹாஸ்பிட்டலில் போயிருந்தோம்னா தெரியும், அல்லாஹ் நம்மளை இவ்வளவு நாளும் நல்லா வாழ வச்சானே, அந்த ரஹ்மத் அப்போதான் விளங்கும். எனவே இழந்ததற்கு பிறகு தேடிக்கொள்ளாமல் எப்போதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை தேடுகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற போது இந்த அர்த்தங்கள், இப்பொழுது நாங்கள் பிஸ்மில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் விளக்கத்தை முழுமையாக பார்த்திருக்கிறோம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பார்த்துட்டோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பார்த்துட்டோம், அர் ரஹ்மானிர் ரஹீமும் முடிச்சிட்டோம். இன்னும் 3 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் இருக்கின்றன. அதனை அடுத்த வகுப்பிலே விரிவாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே சூரத்துல் ஃபாத்திஹா ஒரு விரிவான ஒரு சூரா, பார்ப்பதற்கு ஒரு சின்ன சூறாவாக இருந்தாலும் அதற்குள்ளால் இவ்வளவு அர்த்தங்கள் பொதிந்திருக்கிறது. அதில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலேயும் 1000 விளக்கங்கள் இருக்கின்றன. எனவே அதனை விளங்கி நாங்கள் எங்களுடைய தொழுகையை உயிரோட்டமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவு விரிவாக இந்த சூறாவை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா என்னையும் உங்களையும் சூரத்துல் ஃபாத்திஹா குறிப்பிடுவதைப் போல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அருளையும் பெற்றுக்கொண்ட கூட்டத்திலே அல்லாஹ் தாலா ஆக்கி அருள்வானாக. வழி தவறிய அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்களுடைய வழியிலே அல்லாஹ் தாலா எங்களை ஆக்காதிருப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அடுத்த வகுப்பு வரும்போது கட்டாயம் இந்த டியூட்டை கையில் கொண்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.